ஹனீஸ் வெல்கம் டு பண்ணி ஃபேக்ஸ் ஐ எம் ஜியா. டுடே நம்ம சேனலில் ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். தென் நான் இதை ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஜோஷிதா, திஸ் இஸ் ஃபார் யூடா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த இயர் ஃபுல்லாக நீ நினச்சதெல்லாம் நடக்கணும், நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க நான் ப்ரே பண்ணுறேன்டா. ஓகேவா? ஒன் ஷாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தென் ஆல் ஜேகே பயாசஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கடா. ஓகே, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ எதுவும் தேவையில்லடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டோரியோட நேம் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜேகே தான் காலேஜில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கு. ஒரு கிளாஸ் ரூமில் போய் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டூடெண்ட்ஸ், தோ பாருடா டூமரு, யார்ரா நீ? டே ரெஸ்பெக்ட் பண்ணுங்கடா, சேர தெரியல நம்மளோட இங்கிலீஷ் நியூ இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் நிற்கலாம் தேவையில்லை, ப்ளீஸ் டேக் யூர் சீட். ரொம்ப திமிரு பிடிச்ச கிளாஸாக இருக்கும் போலையே. லாஸ்ட்டாக அந்த ப்ரொஃபஸர் ஓடி போன கதையை கேட்டாலே தெரியலையா? திமிரு பிடிச்ச கிளாஸ் தான். தென் நான் அவங்கள மாதிரியெல்லாம் கிடையாது, ரொம்ப ஃப்ரீ டைப் தான், கேஷுவலாக தான் பேசுவேன், எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வேளை இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசணுன்னா நான் என்னோட இன்னொரு முகத்தை காட்ட வேண்டியது இருக்கும். இங்கே தோப்பாடுற பூமரை, இன்னொரு முகம்லாம் வேற இருக்கா உனக்கு? இந்த மூஞ்சை பார்க்கவே சகிக்க முடியல, இதுக்கெல்லாம் இன்னொரு மூஞ்சி வேற. நான் மற்ற ப்ரொஃபஸர் மாதிரி வெளியே பிடிச்சி விடுறது, இல்லை பிரின்ஸிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நடக்காது. என்னோட பனிஷ்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட டோன் கொஞ்சம் அப்படியே ஹஸ்கி வாய்ஸாக மாற எல்லாரும் அப்படியே டர்ன் ஆகி ஜேகே பக்கம் திரும்பிடுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் எதுவும் பார்க்க வேணாம், ஏன்னா புதுசாக வந்திருக்கேன்ல, உங்களோட பேர்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? கரெக்டு சார். என்ன ஆச்சு? வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுங்க, என்ன கால் சரியாக கேட்கல. ஓகே, என்னோட பேர் ஜான் ஜங்குக். தென் என்னோட பேர் ஜான் ஜங்குக், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எந்த காலேஜ்லேயும் ஒர்க் பண்ணது கிடையாது, திஸ் இஸ் மை ஃபஸ்ட் காலேஜ். ஓகே, தென் என்னை பற்றி அவ்வளோதான். இன்னொன்று சொல்ல போனால் எனக்கு வந்துட்டு அன்டிசிப்ளினான பசங்களை சுத்தமாக பிடிக்காது. இன்னொன்று இப்போ சொல்ல போனால் நான் வந்துட்டு ரொம்ப யோகியம்லாம் கிடையாது. ஷர்ட்டை இன் பண்ணியிருக்கேன், நீட்டாக பெல்ட் கட்டியிருக்கேன், நல்லா நீட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து என்னை வந்துட்டு தப்பாலாம் கணக்கு போட்டுறக்கூடாது, சரியா? உங்களை விட தரலோக்க இறங்கி எனக்கு அடிக்க தெரியும். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு அவங்களோட இன்ட்ரோவை தாங்க பார்ப்போம், சீக்கிரம். அப்போ எல்லாரும் அவங்களோட இன்ட்ரோ தந்துட்டுருக்காங்க. எல்லாரும் அப்படியே முடிச்சதும் ஓகே, இன்னைக்கு நம்ம எதுவும் கிளாஸ் வாய்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பார்க்க வேணாம், கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம், ஓகேவா? ஓகே சார். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது, மே ஐ கமின் சார்? எஸ் கமின். ஏன் அவ்வளோ லேட்டு? சாரி சார், அது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சா? ஏன் லேட்டுன்னு கேட்டான். சார் அப்பா டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜேகே இருந்துட்டு, எல்லாருமே பஸ்ஸில் தானே வராங்க, என்ன உனக்கு மட்டும் டிராஃபிக்? இல்லை சார், அப்பா லேட்டாக தான் கொண்டு விடுவார். சார் அவங்க பில்லி பைனரோட பொண்ணு, லேட்டாக தான் வருவாங்க, என்னடா சொல்கிறது? கரெக்டு சார், அவங்க அப்பா அவங்கள ரொம்ப லேட்டாக டிராஃபிக்லலாம் புகுத்தி கூட்டிகிட்டு வரணும்ல, அதான் அவ்வளோ லேட்டு. சைலன்ஸ். தென் வாட்ஸ் யுவர் நேம்? வாயன் சார். வாயன், கோ யுவர் பிளேஸ். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் உங்களோட பிளேஸில் உட்காரிங்க. அப்போ அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் உங்களை பார்த்ததும் அப்படியே அனதர் சீட்ஸுக்கு போயிடுறாங்க. ஜேகே பார்த்துட்டு ஜேகேக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. தென் ஓகே, நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பேசுவோம், நாளையிலேருந்து கிளாஸ் பார்க்கலாம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் அதெல்லாம் வந்து ஜேகே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கு. இப்படியே தான் நீங்கள் தினமுமே லேட்டாக தான் போவீங்க. ஜேகேவோட பீரியட் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் போவீங்க. ஜேகே இதை பற்றி உங்ககிட்ட ஒரு 2 days பேசியிருந்திருக்கோம், அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீயாக கேஷுவலாக விட்டுருந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தினமும் லேட்டாக தான் வருவீங்க, ஒழுங்காக படிக்கவும் மாட்டீங்க, அந்த மாதிரி. இப்படியே ஒரு 2 months பாஸ் ஆகி போகுது. உங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் ஸ்டார்ட் ஆகி. ஸோ ஜேகே எல்லாத்தோட பேப்பர்ஸையும் கொண்டு வந்து, இந்த எக்ஸாம்ஸ் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பர். ஆவரேஜஸ் 50 above, டாப்பர்ஸ் 70 above எடுத்திருக்கீங்க.
பெரிய விஷயம்தான். தென் எல்லாருக்கும் ஏதாவது ட்ரீட் வைக்கவா? சார் இவ்வளோ நல்ல சார் கிடச்சிருக்கீங்க, நீங்கள் வந்ததே ட்ரீட்டு மாதிரி தான். சரி, நான் நேம் ரீட் பண்ணுறேன், எல்லோரும் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் நல்ல மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. தென் லாஸ்ட் பேப்பர் ஒயன் எக்ஸ்ட்ராடினரி லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒயன் என்ன மார்க் இது? ஸோ இல்லை சார், அது வந்து எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜஸ் 50 அபோவ், தென் டாப்பர்ஸ் 70 அபோவ். பாஸ் ஆகாத பசங்க கூட பாஸ் ஆகியிருக்காங்க. அப்புறம் உனக்கு மட்டும் என்னாச்சு? ஏன் இப்படி ஒரு மார்க் எடுத்து வச்சிருக்க? இல்லை சார், அது அது வந்து ஜஸ்ட் 34 மார்க்ஸ். என்ன மார்க் இது வயன்? ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற அளவுக்கு கூட உன்னால் மார்க் வாங்க முடியலையா? சார் இல்லை சார், அது வந்து ஓ என் கண்ணு முன்னாடி நிற்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பேப்பரை உங்கள் மேலே தூக்கி வீச நீங்கள் அப்படியே அதை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு உங்கள் பிளேஸில் வந்து உட்காந்துடுறீங்க. ஜேகே திருப்பியும் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. தென் இந்த லெசன்ஸ் எல்லாரும் நாளைக்கு கிளியர் பண்ணிட்டு வந்துடுங்க. நாளைக்கு கிளாஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறேன், ஓகேவா? சார் என்ன? இல்லை சார், 1 மந்த்துக்கு ஒருக்கா எக்ஸாம் வச்சா போதும், எதுக்கு ஒவ்வொரு நாளும்? ஓகே, 1 மந்த்துக்கு ஒருக்கா எக்ஸாம் வைக்கிறேன். ஓகே, எல்லோரும் பிரேக் போயிட்டு வாங்க. வயன் சார், என்னோட கேபின் வந்து என்னை பாரு. சார் ஏன்? என்னோட கேபின் வந்து என்னை பாருன்னு சொன்னேன். ஓகே சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே போய் கொஞ்சம் நேரம் ஆனதும் ஜேகேவோட டோர் நாக் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமின் கமின். வயன் என்ன என்ன மார்க்குது? ஒழுங்காக படிக்கவும் மாட்டேங்கிற, லேட்டாக தான் காலேஜுக்கு வர, என்ன ஆச்சு உனக்கு? அப்படியெல்லாம் இல்லை சார், எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒழுங்காக படிக்க மாட்டேன். அதனால தான் சார், இந்த தடவை மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்லா பண்ணுறேன். ஒயன் எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி தான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன். தென் நான் 3 days பார்த்தேன், நீ வந்ததுக்கப்புறம் தான் கிளாஸே எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன உனக்கு? இல்லை சார், சாரி, இந்த தடவை மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்லா பண்ணுறேன். பையன் இங்கே பாரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்ணுறேன். அப்படியெல்லாம் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் உங்களோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. என்னாச்சு, எதுக்காக அழுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் சைடு என்னச்சு வர, நீங்கள் அப்படியே ஃபைண்டாகி ஜேகேவோட செஸ்ட்லேயே விழுறீங்க. ஓய் என்னாச்சு? ஒயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் மூஞ்சில் அப்படியே தண்ணி தெளித்து பார்க்க நீங்கள் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சிட்டு, சாரி சார், மார்னிங் சாப்பிடல, அதான் லைட்டாக தலை. சரி சார், நான் கிளாஸுக்கு போகிறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு போக பார்க்க ஒயன் இல்லை. சார் இங்கே வா. சார் என்னாச்சு? என்ன இது? அதெல்லாம் எதுவும் இல்லை சார், காலையில் நான் தான் டோர் கிட்ட வச்சு கிழிச்சுக்கிட்டேன். டோர் கிட்ட வச்சு கிழிச்ச மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லை, உன்னோட ஹேண்டில் இது என்னது? இல்லை சார், அது எதுவும் இல்லை. நீங்கள் இதெல்லாம் ப்ளீஸ் நோட் பண்ணாதீங்க. வயன், யூ ஆர் மை ஸ்டூடெண்ட், நான் இதெல்லாம் நோட் பண்ணாமல் வேறு யார் நோட் பண்ணுவா? அப்புறம் நீ எதுக்கு காலேஜுக்கு வரணும்? இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, என்ன ப்ராப்ளம்னு சொல்லு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உனக்கு பண்ணுறேன். அப்போ நீங்கள் அப்படியே உட்காந்து தேமி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்களோட பாஸ்ட் லைஃபுக்கு போனால் உங்களோட 5 இயர்ஸ்லேயே உங்கள் அம்மா இறந்துருந்துருப்பாங்க. உங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதால உங்களை சரியாக பார்த்துக்க முடியாமல் போயிருந்துருக்கும். ஓய் செல்லம், அப்பா, தங்க பிள்ளை, நான் பேசாமல் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கவா? சரிப்பா, அப்போ எனக்கும் புது அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க என் தங்கம். அப்புறம் அப்பா கல்யாணம் பண்ணி அவங்கள எங்கே விட்டுட்டு ஒரு 2 வாரம் கழித்து ஃபாரின் போயிடுவேன். ஏன்ப்பா, இங்கேயே இருக்கலாமே, நம்மளுக்கு இங்கேயே பெரிய பெரிய பிரான்ச் எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் வெளியே போகணும்? அது இல்லடாம்மா, அப்பா வெளியே போய் நிறைய காசு சம்பாதிச்சா தானே நீ பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பார்த்துக்க முடியும். ஆமாம்,
அப்பதானே எங்களெல்லாம் பார்த்துக்க முடியும். சரிப்பா. ஸோ உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறமா உங்க அப்பா ஒரு மேரேஜ் பண்ணி உங்களோட சித்தியும் கூட்டிட்டு வந்திருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட வயசுல ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ நீங்களும் அவளும் செம்மையா விளையாடுவீங்க. அவளுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். இன்னும் டீப்பா சொல்லப்போனா அவளை விடக்கும் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. அந்த மாதிரி ஒன் டே நைட்டு அப்படியே உங்க சித்தி கிட்ட நீங்க போயிட்டு, சித்தி ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வேணும். ஏய், சாப்பாடெல்லாம் தர முடியாது, பட்னி கடை. சித்தி ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? பின்ன என் பொண்ணை விட உடம்பளவுலையும் மூஞ்சிலையும் எவ்வளோ அழகா இருக்க. அப்புறம் இன்னொன்று, உன் அப்பா கிட்ட மட்டும் இதெல்லாம் சொன்னேன்னு பையன் எதுவும் பண்ண மாட்டேன், உன்னோட அப்பாவை கொன்றுவேன். சித்தி ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க ப்ளீஸ்? இங்கே பாருடி, நீ எதுவும் சாப்பிட வேணாம், போய் படுத்து தூங்கு. அப்போ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போய் உங்கள் ரூமில் உங்களோட ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ நிஷா அப்படியே வரா. ஏன் நிஷா இந்த சாப்பிட. சித்திக்கு தெரிஞ்ச திட்டுவாங்கடி. அதெல்லாம் நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தினமும் நான் வாங்கி சாப்பிடுவேன். அதான் 2 நாளாக அம்மா கூட நீ ஆர்கியூ பண்ணதான் நானும் கேட்டேன். அதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். இது 2 சாப்பிட்டாலும் ஃபுல்ஃபில் ஆனது மாதிரி இருக்கும். சாப்பிடு. நாளையிலேருந்து இது உனக்கு வாங்கிட்டு வரேன். நாங்கள் வீட்டில் சாப்பிட்றோம், நீ அப்படி இல்லைல்ல. ஸோ நீ சாப்பிடு. அப்பா வரும்போது நீ பேசாமல் அவர்கிட்ட சொல்லு. இல்லை வேணாம், அப்பா கிட்ட சொன்னால் அப்பாவுக்கு இங்கே பாரு, அம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அப்பாவை அம்மா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அம்மா வாழ்கிற இந்த ராஜ வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்குமா? நிஷா அப்படி இல்லடி, சித்தி ரொம்ப நல்லவங்க. ஆனால் என்னமோ தெரியல, என்ன அவங்களுக்கு பிடிக்கல. சரி நிஷா, சித்தி பார்த்தா திட்டுவாங்க, நீ கீழே போ. அப்புறம் படிச்சியா? நான் ஸ்கூல்லேருந்து ஸ்டடி பண்ணிட்டு வந்துட்டேன், நீ கீழே போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிஷா போயிருந்திருப்பா. இப்படியே நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிஷாவை விட நல்ல மார்க் கிடச்சிருந்துருக்கும். அதுக்கு நீங்கள் காலேஜ் அப்ளை பண்ணி உங்களுக்கு நல்ல காலேஜ்லேயும் சீட் கிடச்சிருக்கும். அப்படியே உங்களோட சித்தி கையில் கொண்டு கொடுத்துட்டு, சித்தி எனக்கு இந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்க, நான் நாளிலேருந்து இந்த காலேஜுக்கு தான் போக போகிறேன். எதுக்கு இந்த காலேஜ்லாம் படிச்சுட்டு இந்த சீட்டை என்னோட பொண்ணுக்கு கொடுத்துரு. ஆனால் சித்தி இது என்னோட நேமில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ப்ராப்ளமே கிடையாது, எனக்கிட்ட அதுக்கான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. உனக்கு பக்கத்துலேயே ஒரு காலேஜில் சீட் அரேஞ்ச் பண்ணிடுறேன், நீ அங்கே படித்தா போதும். இல்லை சித்தி, இது என்னோட ட்ரீம், ப்ளீஸ் நான் இங்கே தான் படிக்கணும். வேலைக்காரனா இனி உனக்கு என்னடி ட்ரீம் எல்லாம்? சித்தி ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஓடி போ, நாளைக்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும், ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடு, சரியா? சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுநாளே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இப்படியே நீங்கள் காலேஜ்க்கு போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் நிஷாவை விட செம்மையாக படிப்பீங்க. அப்போது உங்கள் சித்தி இருந்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க? படிச்சிட்ருக்கேன் சித்தி. கீழே வா, நிறைய வேலை இருக்கு. சித்தி நான் இன்னும் படித்து முடிக்கல, இன்னும் ஒரு 1 hourல முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வரவா? பான்னு சொன்னா பாடி. சித்தி பாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு, சார் இதை பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க, தினமும் நான் காலேஜ் விட்டு போயிட்டு எனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது, சித்தி சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன். சாப்பாடு நிஷா கிட்ட பாக்கெட் மணி இருந்தால் அதில் ஏதாவது வாங்கிட்டு வருவா, அதை சாப்பிடுவேன், இல்லைன்னா அதுவும் இருக்காது சார். அப்புறம் இதை பெரிய விஷயம் ஆக்காதீங்க ப்ளீஸ், இதெல்லாம் சித்திக்கு தெரிஞ்ச என்னோட அப்பாவை ஏதாவது பண்ணிடுவாங்க. உன் அப்பா வரமாட்டாரா? வருவார், அடிக்கடி வருவார். 6 மாதத்துக்கு ஒருக்கா லீவ் கிடச்சா அப்போ வருவார், இல்லை 1 இயருக்கு ஒருக்கா லீவ் கிடச்சா அப்போ வருவார். எப்போவுமே வருவார். வரும்போது நல்லா பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் தினமும் நீ சொல்லுவியே உன்னோட அப்பா லேட்டாக, அதெல்லாம் போய் சார். அம்மா அப்படி தான் சொல்ல காலேஜுக்கு நீ லேட்டாக போனால் போதும், போயிட்டு இந்த சாக்க போய் சொல்லுன்னு. அதான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, உன்னோட காலேஜ் மேட்ஸ் என்ன ஒன்று அப்படி? இல்லை சார், அவங்களுக்கு தெரியாது எதுவும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பெரிய இடத்த பொண்ணு, ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸ்,
அந்த மாதிரி இன்சைட் தெரியாதுல்ல சார். நான் யாருக்கிட்ட இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாதா? நோ சார். எனக்கு என்னையும் பார்த்துக்கிற ஒரு ஜீவன் தான் நிஷா மட்டும்தான். அவன் மட்டும்தான். தென் ஓகே சார், நான் கிளாஸுக்கு போகிறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறீங்க. அப்போ ஜேகே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து திங்க் பண்ணிவிட்டு அந்த விஷயத்த அப்படியே விட்டுருது. ஸோ இப்படியே ஈவினிங்கும் ஆகுது. நீங்கள் உங்களோட பேக் எடுத்து கிளம்பும்போது ஜேகே அப்படியே கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு, ஓய் எல்லாம் கிளாஸ்க்குள்ளேயே போங்க. தேங்க்யூ சார். ஓய் நீ மட்டும் நின்று. சார் ரொம்ப டைம் ஆகுது, அம்மா திட்டுவாங்க, வீட்டுக்கு லேட்டாக போனேன், ஸோ நான் போயிட்டு வரேன் சார். ஓய் என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, ஒரு 2 hours லேட்டாக போகலாம். சார் அம்மா திட்டுவாங்க சார், உங்ககிட்ட நான் மார்னிங் அவங்கள பற்றி சொன்னேனே. நான் தான் சொல்கிறேன்ல 2 hours லேட்டாக போனால் போதும், நான் பிரின்ஸிபல்கிட்ட பேசிக்கிறேன், உட்காரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. அன்னைக்கு எடுத்த லெசன்ஸ் ஃபுல்லாக உங்களை அப்படியே படிக்க வச்சுட்டு தான் ஜேகே வீட்டுக்கு விடுறாரு. நீங்கள் அப்படியே வீட்டுக்கும் சிரிச்சுட்டே வர்றீங்க. உங்கள் சித்தியை பார்த்ததும் அப்படியே உங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் ஹாப்பினஸில் ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, அந்த ஃபேஸோட சித்தி என்னடி என்ன இவ்வளோ லேட்டாக வர? அது இல்லை சித்தி, காலேஜ் தான் லேட்டாக விட்டாங்க. காலேஜ் லேட்டாக விட்டாங்களா? பிரின்ஸிபல் சார்கிட்ட கால் பண்ணி கேட்கவா? சரி சித்தி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணி கேட்குறாங்க. ஹலோ ஹலோ மேம் சொல்லுங்கள். ஏன் இன்னைக்கு ஓயன் லேட்டாக வந்தா? ஆமாம் மேம், இனிமேல் அவங்க லேட்டாக தான் வருவாங்க. இவ மட்டுமா இல்லை இவளோட காலேஜ் மேட்ஸ் எல்லாருமே லேட்டாக தான் மேம் வருவாங்க. ஓ சரி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கட் பண்ணிவிட்டு, போ உள்ளே போய் வேலையை பாரு, நிறைய வேலை இருக்கு. சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போய் எல்லா ஒர்க்கும் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிடுறீங்க. இப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஃபைனலி எக்ஸாம்ஸும் வருது. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜேகேக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அப்போது நீங்கள் அப்படியே ஜேகேயோட கேபின் போயிட்டு, தேங்க்யூ ஸோ மச் சார், நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு. இதை உன் கூடவே வச்சுக்கோ, உன்னோட இந்த ஃபேஸில் ஹாப்பினஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார், நான் சிரிச்சே ரொம்ப நாள் ஆகுது, உங்களால் இது திரும்ப கிடச்சிருச்சு, தேங்க்யூ ஸோ மச். சரி ஓகே சார், அப்போது இன்னைக்கு ஈவினிங்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு கிளாஸ்க்குள்ளே போயிடுறீங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு நீங்கள் நிஷா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ மை காட், அப்போ அந்த சார் உன் மேலாம் பயங்கரமாக கேர் காட்டுறாரு. எஸ், நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, நான் லேட்டாக போகிறத பற்றியெல்லாம் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. தென் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், வாவ், என்னோட அக்கா இப்படியெல்லாம் பண்ணுறான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் இந்த விஷயத்த அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காத, அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே சித்தியும் உள்ளே வராங்க. என்னடி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? எதுவும் இல்லைம்மா. என்ன நீ 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இப்படி தான் உள்ளே வருவியா? மேனஸுங்கிறதே கிடையாதா? டோர் நாக் பண்ணிட்டு வர தெரியாது? இருடி, எதுக்கடி இப்படி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க? எதுவும் இல்லை சித்தி. என்ன பின்னாடி பேப்பர் மறைச்சி வச்சிருக்க? இல்லை சித்தி. எங்க காட்டு. இல்லை சித்தி, எதுவும் இல்லை. காட்டுன்னா காட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க நீங்கள் 95 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த மார்க் வந்துச்சு? அது வந்து சித்தி, காலேஜில் ப்ரொஃபஸர் மாறிட்டாங்க, அதான் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும், ஓ இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் 95யா இல்லை எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணியிருக்கியா? சித்தி என்னடி, எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நாளையிலேருந்து நீ காலேஜுக்கு போகக்கூடாது. சித்தி ஏன் காலேஜுக்கு போகக்கூடாது? இன்னும் 1 வாரத்தில் உனக்கு கல்யாணம், நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன், கழுத்தை மட்டும் வந்து நீட்டு, அவ்வளோதான். சித்தி ப்ளீஸ் சித்தி, நான் சொல்கிறத கேளுங்க, நான் இன்னும் நிறைய படிக்கணும் ப்ளீஸ். இல்லைன்னா இந்த டிகிரியை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் சித்தி. வேணாம் சித்தி, மேரேஜ் ப்ளீஸ் வேணாம். என்னடி நடிக்கிற? எவனையாவது காதலிக்கிறியா என்ன? கூட்டிட்டு ஓடி போகிற எண்ணம் ஏதாவது இருக்கா உனக்கு? சித்தி அப்படியெல்லாம் இல்லை சித்தி, படிக்கணும் சித்தி, ப்ளீஸ் சித்தி. வாயை மூடு, இன்னையிலேருந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. 1 வாரத்தில் உனக்கு கல்யாணம், நான் பார்த்த மாப்பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? சித்தி
சரியா? ம் சரி சித்தி. பயங்கரமா அழுறீங்க. அப்போ நிஷா அப்படியே வந்துட்டு, நான் சொல்கிறத கேளு. அம்மா எப்படியும் ஏதாவது ஒரு பைத்தியக்காரன் தான் உன்னோட தலையில் பிடிச்சி கட்டி வைக்க பார்ப்பாங்க. நீ பேசாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடு. இல்லை இல்லை நிஷா, எல்லாமே அவங்களோட விருப்பத்துக்கு தான் நடந்துச்சு. இனிமே என்னோட ஃப்யூச்சரையும் அவங்களே டிசைட் பண்ணட்டும், விட்டுரு. என்னடி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? அவன் எவ்வளோ நல்லவ தெரியுமா? உனக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு லைஃபு. எனக்கே நினைக்கும் போது வெக்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இங்கே பாரு, நான் வேணும்னா அம்மா கிட்ட பேசி பார்க்கவா? இல்லை நிஷா, உனக்கு தான் சித்தியை பற்றி தெரியும்ல. இதுவும் வேணாம், விட்டுரு. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறது? நான் பேசாமல் காலேஜில் இதுவும் வேணாம் நிஷா, ப்ளீஸ் விட்டுரு. சித்தி ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் அவங்களோட பேருக்கு கெட்ட பேர் வந்துடும். ப்ளீஸ், நீ என்னோட அம்மா மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்க, ஆனால் அவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. ஏண்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இந்த இடத்துல நான் எல்லாம் இருந்திருந்தா இவ்வளோ பொறுமையெல்லாம் காத்திருக்க மாட்டேன். அது ஒவ்வொருத்தவங்களோட தலையில் எழுதி வைக்கிறது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ கீழே போ. சித்திக்கு கீழே ஹெல்ப் பண்ணணும்ல, நீ கீழே போ. அவங்கள எவ்வளோ ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஆமாம், இவ்வளோ நாள் நீ பண்ணிகிட்டு இருந்தால் நான் பண்ண போகிறேன், அதானே? போ நிஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை போக சொல்லிடுறீங்க. அவளும் அப்படியே கோவமாக கீழே வந்துடுறா. ஸோ இப்படியே 2 days பாஸ் ஆகுது. ஜேகேக்கு 1 day நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். 2 days ஆனதும் அப்படியே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ட எல்லாம் கேட்கும்போது அவங்களும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது? வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா? அவளோட தங்கச்சியும் தெரியல. பேசாமல் வீட்டிலே போய் பார்த்துடலாமா? ஓகே, வீட்லேயே போய் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலேஜ் கம்ப்ளீட் ஆனதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஜேகே அப்படியே உள்ளே வந்ததும் ஒருத்தர் இருந்துட்டு, டேய் யாரா நீ? ரொம்ப தலைவலிக்குது ப்ரோ, ஒரு டீ மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி உட்காந்துட்டு, ஐம் ஜேகே. தெரியலப்பா சரியா, யார் நீங்கள்? ஜங்குக். தெரியுதா யாருன்னு? என்னோட இளைய பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளையா நீங்கள்? சாரி, உங்கள் இளைய பொண்ணு யார்? அவதான்ப்பா, நிஷா. நிஷாக்கு பார்த்த மாப்பிள்ளை தானே நீங்கள்? சாரி, எனக்கு நிஷா யாருன்னு தெரியாது, நான் என்னோட ப்ரொஃபஸர். வாட், ப்ரொஃபஸரா? எதுக்கு சார் வந்திருக்கீங்க? கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனான்னு. சேச்சே, கல்யாணத்துக்கு நடத்தி அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. எங்கே இருக்கா? வயான். சார் இங்கே பாருங்கள், முதல்ல இங்கேருந்து கிளம்புற வழியாக பாருங்கள். அவளுக்கு கல்யாணம் நிச்சயமானது தான். நிச்சயமானது தானே, அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? மெச்சூர்டான பொண்ணு, அவகிட்ட கேட்காம நீங்கள் என்ன முடிவை எப்படி எடுக்கலாம்? வயான், எங்கே இருக்க? கீழே வான்னு சொன்னல. ஓய், நீ யாரு? நான் தான் நிஷா. போ, அவளை போய் கூட்டிகிட்டு வா. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிஷா மேலே வந்துட்டு, உன்னை பார்க்க உன்னோட சார் வந்திருக்காரு. எந்த சார்? யாருன்னு தெரியல, ஆனால் ரொம்ப எங்கே இருக்காரு? ஜங்குக் சாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எந்திரிச்சு கீழே ஓடி வரீங்க. அப்படியே ஜேகேயோ பார்த்ததும் உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே சியர்ஸ் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. இவ்வளோ பார்க்க தான் வந்தேன், ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட, சார் அவள் என்னோட அனுமதி இல்லாமல் உங்கள் கூட வரமாட்டா. ஐயா, பூமராக இருக்கீங்க. ஒயன் நீ வா. சார், அட ஒயன் பயப்படாத, நீ வா. போகாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகுறீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே நீங்கள் ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு, சரி அத்தை, நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் நிற்க வச்சுட்டு, என்ன கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிட்டியா? ஆமாம் சார், நான் என்ன பண்ணுறது? அப்புறம் இன்னொன்று, உள்ளே எதுக்காக பொண்டாட்டின்னு சொன்னீங்க? என்ன அதுக்கு இப்போ என்ன, நானே ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன். சார் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், நான் அவங்க மேலே பெரிய ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, சித்தியோட நேமுக்கு எந்த இதையும் நான் வர விட மாட்டேன். ஸோ ப்ளீஸ் சார், நீங்கள் இருந்து போயிருங்க. அந்த பையன் காலேஜுக்கு விட்டால் நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். என்ன என் சின்ன புள்ளத்தனமா, நீ வா. சார் என்ன சார், நீ வான்னு சொன்ன, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹாலில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு,
மாதாஜி, என் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க. நைட்டு சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஏன்னா நான் 3 நாள் கழிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ல. வந்து மயங்கி தயங்கி விழுந்துட போறா, சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், என் பொண்டாட்டி மேலே கையை வைக்கிற வேலையே வச்சுக்க கூடாது, சரியா? மீறி அவன் மேலே ஏதாவது ஒரு காயம் புதுசாக விழுந்துருந்துச்சு, அப்புறம் என்னை வேற மாதிரி நீங்களாம் பார்க்க வேண்டியது இருக்கும், ஓகே? ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெகி அங்கேருந்து கிளம்பியது. உங்களை பார்த்து உங்கள் சித்தி அப்படியே முறைச்சிட்டே இருக்காங்க. அப்போ நிஷா அப்படியே ஓடி வந்துட்டு, நிறுத்துமா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிச்சி ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு, என்னடி இவ்வளோ கெத்தான பையன், என்ன உன்னோட காலேஜ் மேட் தானே? சத்தியமாக இல்லை, இவர் தான் என்னோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ஏய், என்னடி சொல்கிற? காலேஜ் பையன் மாதிரி இருக்கான், இவன் தான் உன்னோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா? சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி பையன்லாம் வந்தா இப்போவே அவங்க கூட போயிருந்திருப்பேன். இஷா, லூஸ் மாதிரி பேசாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? அதான் சொன்னார்ல 2 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. எப்படி? அன்னைக்கு தானே சித்தி என்னோட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அட, அதெல்லாம் பிளான் பண்ணாமையா வந்து இவ்வளோ பெரிய டைலாக் எல்லாம் பேசி இருந்திருக்கும். விட்டு தள்ள, 2 days கழிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா அப்படியே சிரிச்சுட்டே இருக்கா. இப்படியே டின்னர் டைமும் ஆகுது. அப்போ நிஷா கொஞ்சம் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து உங்கள் ரூம் கொண்டு போக, உங்கள் சித்தி இருந்துட்டு, சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு எங்கே போகிற? எனக்கு கொடுக்கதான். அவளுக்கு எதுக்கு சாப்பாடு? அவள் தான் சாப்பிட மாட்டாள்ல. அவள் எங்கே சாப்பிட மாட்டா? அவளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. அவர் சொன்னது ஞாபகம் இல்லையா? அதுக்கப்புறம் பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிஷா எடுத்துட்டு மேலே வந்துடுறா. சாப்பிடுவேன். சித்தி என்ன சொன்னாங்க? அவங்கள பற்றி யோசிக்காத, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ 2 days லேட்டர் உங்களோட மேரேஜ் எல்லாம் அப்படியே தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் அப்படியே நீங்கள் உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஓய், என்ன ரெடியா? எதுக்கு நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? அந்த பையன்தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறானே, அதனால தான் ஹாப்பியாக இருக்கேன். அதெல்லாம் நடக்காது சித்தி, அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பெரிய அடியாளுங்களெல்லாம் வச்சுருக்காங்க, நீ வேற. அவனை பார்த்தாலே ஒரு கெத்து தெரியுதுடி. அவனோட ஐஸ் அன்னைக்கு பார்த்தியா? எவ்வளோ அழகா, அவ்வளோ ரெட்டிஷா, சான்ஸே இல்லை. அவெல்லாம் உன்னை விட்டுற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அவர் ப்ரொஃபஸர், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரவுடி கிடையாது. நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத, அவன் உன்னை கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போவான் பாரு, நீ வேணும்னா. சரி, நீ சொல்கிற மாதிரி நடந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. அப்போ உங்கள் சித்தி அப்படியே உங்களை பார்த்துட்டு, இவளுக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப்? போதுமா, கல்யாணத்துக்காக அவளை நிம்மதியாக இருக்க விடுங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவளை போட்டு திட்டிட்டு. நிஷா, நீ அவளுக்கு ரொம்ப இடம் வச்சு கொடுக்குற. போதும்னு சொன்ன, அப்பா வராருல்ல, அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிஷா உங்களை வெட்டிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ பிரைட்லேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனால் குரூமை மட்டும் காணும். அப்படியே உங்கள் சித்தி அப்படியே டென்ஷனாக இருந்துட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, பட் நாட் ரீச்சபிள்னு வருது. அப்படியே அந்த மெயின் டோரும் ஓப்பன் ஆகுது. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான் வந்துட்டுருக்காரு. அப்போது உங்கள் சித்தி இருந்துட்டு, இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப டென்ஷனாக பார்த்துட்ருக்க. சேக்கி அப்படியே முன்னாடி வந்துட்டு, என்னடி பொண்டாட்டி? சார், ஆனால் அந்த பையன் அவன் நல்லா விட்டுதல்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க வச்சுட்டு, ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்க ஸ்டார்ட் பண்ண. உங்கள் சித்தி இருந்துட்டு, ஃபாதர் ஸ்டாப் பண்ணுங்க, இவன் பையனே கிடையாது. அட, நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே மேரேஜை நடத்த ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே 2 பேருக்கும் ரிங் எடுத்து கொடுத்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்க சொல்ல, நீங்கள் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஃபைனலி உங்கள் மேரேஜ் முடிஞ்சுது. தென் ஜேகே இஸ் த பிரைட். தேங்க்யூ ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப மைல்டாக ஒரு கிஸ் உங்களோட அப்பர் லிப்ஸில் நீங்கள் அதை அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களோட ஐஸில் லிட்லி டியர்ஸ். அப்படியே நீங்கள் அதை வைப் பண்ணிவிட்டு, தேங்க்யூ ஜங்குக், இட்ஸ் ஓகே, இட்ஸ் மை ப்ளஷர் பேபிடா. தென் அத்தை அவர்களே, என் பொண்டாட்டியை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், விருந்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க வேணாம். ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. தேங்க்யூ, இந்த மாதிரி ஒரு பொண்ணை இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றி பார்த்ததுக்கு தேங்க்யூ. தென் மாமா, உங்கள் பொண்ணை உங்களை விட நீங்கள் கட்டிக்கிட்டு வந்தவங்களை விட
நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்காக. சரி தென் நிஷா, என்னோட பொண்டாட்டியை பார்த்ததுக்கு உனக்கும் தேங்க்யூ. அப்புறம் என்னிலேருந்து என்னோட மாமா ஆகிட்டீங்க. நிறைய பேசலாம், நிறைய பேசலாம். சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு செக்கியும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. டேய் என்ன மறந்துட்ட பாரு. அச்சோ என் பேபிடா, உன்னை எப்படி மறப்பேன்? என்னை பற்றி ஏதாவது சொல்லு. உன்னை பற்றி என்ன சொல்ல? தொல்லையிலும் தொல்லை பெரிய தொல்லை. ஜேகே இல்லடி போட்டுப்போம். என்ன இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டல தங்க குட்டி. அண்ணா என்னடி, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா நீ தான் சேர்த்து வைக்கணும். சரி சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? அதெல்லாம் சொல்ல முடியாது, போயிட்டு வரான். சரி ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட் நான் ஒரு எஃப்எஃபோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.